மர்மமான புத்தகத்தை படித்து உடல் எரிச்சலோட மாற்றமடைஞ்ச நவீன் அவனை கூப்பிட்டுட்டு போய் கோவிலில் உட்கார வச்சு பூசாரி தியான நிலையில் அவனுக்கு நடந்த எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி பூமிநாதனுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சு கோவிலுக்கு வந்து நடக்கிற எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிறான். யார் அந்த வயசானவர், இந்த மர்ம புத்தகம் எங்கிருந்து வந்தது அப்படிங்கிறத இந்த தொடர் பாகத்தில் கேட்டு முழுசாக தெரிஞ்சுக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பகுதி 1 லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதையும் கேட்டுட்டு இதை கேட்டிங்கன்னா கதையோட தொடக்கம் முடிவு உங்களுக்கு நல்லா புரியும். இது நம்ம ஹாரர் டைம் தமிழ். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஊர் தலைவர் தனியாக பூசாரியை சந்தித்து பேசுகிறாரு. என்னாச்சு சாமி, எதனால் நவீனுக்கு இந்த மாதிரி உடல் எரிச்சல் குளிக்க முடியலங்கிற பிரச்சனையெல்லாம் வந்திருக்கு? அதுவும் இல்லாமல் அவனோட உருமாற்றமே எதனால் வந்திருக்கு, இதுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, அவங்கிட்ட வயசான ஒரு உருவம் மாதிரி இருக்கிற ஒரு பையன்தான் அந்த புத்தகத்தை அவனுக்கு கொடுத்தது. அந்த புத்தகத்தை அவன் வாங்க சொல்லும்போது அவன் கையில் சின்னதாக அடிபட்டிருந்ததை நவீன் கவனிக்கலை. அதனால் ரத்தத்தோட அந்த புத்தகத்தை வாங்கினான். அதில் அவங்களுக்கு உடன்படிக்கை ஏற்பட்டிருக்கு. அந்த புத்தகம் இப்போ எங்கே இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது, ஆனாலும் நம்ம அதை கண்டுபிடிக்கணும்பா அப்படின்னு சொல்கிறாரு பூசாரி. அப்போ பூமிநாதனும் அந்த கோவிலுக்கு வந்து சேர்றான். நடந்த எல்லா விஷயத்தையுமே கேட்குறான். இப்போ என் நண்பன் எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்க சொல்லும்போது, அவன் எப்படி இருக்காங்கிறத விட இதுக்கப்புறம் அவனோட உயிரை காப்பாற்ற முடியுமாங்கிறது எனக்கு தெரியாதுப்பா. நம்ம கோவிலில் இருக்கிற கடவுள்கிட்ட கேட்டால் தான் என்னால் எதையுமே உறுதியாக சொல்ல முடியும். முதல்ல அந்த புத்தகம் எங்கிருந்து வந்தது, அந்த புத்தகத்தை கொடுத்த வயசான ஒரு உருவத்தில் இருந்த பையன் எதனால் பாதிக்கப்பட்டான், இதுக்கு முன்னாடி யார் பாதிக்கப்பட்டிருக்காங்கங்கிறதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சாதான் அந்த பிரச்சனையை நம்மளால் சரி பண்ண முடியும் அப்படிங்கிறத பூசாரி பூமிநாதன்ட்ட சொல்லும்போது பூமிநாதன் ஒரு நிமிஷம் அதிர்ச்சியாகி நிற்கிறான். ஆனால் அந்த பெரியவர் என்னை பார்த்து ஒதுங்கி நின்னார் சாமி, அதுக்கு என்ன அர்த்தம்னு இன்ன வரைக்கும் எனக்கு புரியலை, பயப்பட்டார் என்னை பார்க்க சொல்லும்போது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு இவர் ஒரு நிமிஷம் அப்படியே அவனை பார்க்க சொல்லும்போது, அப்போ உன் உடம்புல தான் டேட்டு குத்தி இருக்கல்ல அப்படின்னு கேட்குறாரு. டேட்டு குத்தி இருக்கிறது உண்மைதான், ஆனால் அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்குறான் பூமிநாதன் சந்தேகத்தோட. அப்படி இல்லைப்பா, டேட்டுங்கிறதெல்லாம் யார் எது வேணாலும் குத்தி இருக்கலாம், உனக்கு பிடிச்சதை நீ குத்தி இருக்கலாம், ஆனால் நீ என்ன குத்தி இருக்க அப்படின்னு கேட்க சொல்லும்போது, நான் எனக்கு பிடிச்ச கடவுளோட சிம்பிளை குத்தி இருக்கேன், அதுவும் முதுகுக்கு பின்னாடி அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்ட அவர், அதனால தான் நீயே உன்னால் உன் முதுகை திரும்பி பார்க்க முடியாதப்போ அதோட இருக்க சொல்லும்போது இப்போ அந்த வயசானவர் பயப்படுறதுக்கான அர்த்தம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் புரிய ஆரம்பிக்குது. இன்னும் டீட்டெயில்டாக நான் கண்டுபிடிச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இது இவனுக்கு புரியவும் இல்லை. சரி சாமி, இப்போ இதுக்கப்புறம் வேற யார் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்குறான். அதுக்கு அவர், இன்னும் 2 நாள் தான் வெயிட் பண்ணு, அது வரைக்கும் உன் ஃப்ரெண்டு இங்கே இருக்கட்டும், அந்த அமாவாசை நாளில் நம்ம கோவில் சாமிக்கு பூஜை பண்ணிட்டு திருப்பி நான் கேட்டேன்னா கண்டிப்பாக இதுக்கான விடையெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கேற்ற மாதிரி பூமிநாதனும் சரின்னு சொல்லிட்டு, இதுக்கேற்ற மாதிரி வேற எங்கேயும் பாதிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு ஊர்லேயே அங்கேயும் இங்கேயும் கேட்டு பார்க்குறான். ஆனால் அவனுக்கு எந்த ஒரு விஷயமும் தெரியலை, ஊர் தலைவருக்கும் தெரியலை. இது மாதிரியே 1 நாள் பகுது, 2 நாள் பகுது. நவீன் அந்த கோவிலை விட்டு வெளியேறணும்னு பார்க்குறான். ஆனால் அவங்க அப்பாவும் அம்மாவும் அவனை கட்டுப்படுத்தி அதே கோவிலில் எப்படியோ 2 நாள் கடத்திட்டாங்க. 3ஆவது நாள் அமாவாசை நெருங்குது. அமாவாசை நெருங்க சொல்லும்போது பூசாரி பூஜையை ஆரம்பிக்கிறாரு. பூஜையை ஆரம்பிக்க இவனுக்கு இன்னும் அந்த கோவிலில் இருக்க முடியாத அளவுக்கு சூழ்நிலை ஏற்படுது. பயப்பட ஆரம்பிக்கிறான், கதறான். அவன் உடம்புல என்ன பண்ணுதுன்னு அவனாலே சொல்ல முடியல. இப்போ அவனோட உடல் எரிச்சல் போகி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வயசான தோற்றத்துக்கு மாறுறான். அதை பார்க்குறான் அவங்க அம்மாவும் அப்பாவும். அவங்களால எதுவுமே பேச முடியல, அமைதியாக இருக்காங்க. நம்ம பையனுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி. இதை ஊரில் இருக்கிற ஒரு சிலரும் வேடிக்கை பார்க்க சொல்லும்போது அவங்களுக்குள்ள திடீர்னு பயம் ஏற்பட ஆரம்பிக்குது. இது என்ன பிரச்சனைன்னு தெரியல, ஆனால் இதை நம்ம கவனிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் வந்து அந்த கோவிலில் இருந்து வெளியில் போக மறுக்கிறாங்க. பூசாரி மெதுவாக கடவுளுக்கு பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு
கருவறையிலே உட்காந்து தியானம் பண்ணுறாரு. தியானம் பண்ண சொல்லும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. அந்த வயசான தோற்றத்தில் இருந்த புத்தகத்தை கொடுத்த யாரு அப்படிங்கிறத மெதுவாக அவர் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்குது. மேல்புறத்துலேருந்து பக்கத்து ஊரான ஒரு சின்ன கிராமத்தில் சாவடிச்சாலைங்கிற ஊரில் இருக்கிறவன் தான் அந்த பையன். அவன் கதிர் கதிர் அதே ஊரோட சேர்ந்த ஒரு பையன்தான். ஆனால் அவனுக்கு அந்த புத்தகம் எங்கிருந்து கிடைச்சதுன்னா, அவன் ஒரு நாள் தனியாக ஆற்றுக்கு குளிக்க போயிருக்கான். குளிக்க போக சொல்லும்போது குளிச்சுட்டு இருக்க சொல்லும்போது அவன் மேலே ஏதோ ஒரு மூட்டை மோதிர மாதிரியும், அந்த மூட்டையை அவன் குளிச்சுட்டே இருக்க சொல்லும்போது மெதுவாக அங்கிருந்து கரையை நோக்கி இழுத்துட்டு வர மாதிரியும், கரையில் வச்சு அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு வேணாமா, ஓப்பன் பண்ணலாமா வேணாமாங்கிற யோசனையில் நின்றுட்டே இருந்தான். ஆனால் கதிர் மூட்டை சிறுசாக தான் இருக்குது, உள்ளே என்ன இருக்கும் அப்படிங்கிற ஆர்வத்தில் அதை ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கான். அவனுக்கு பெருத்த ஏமாற்றம். உள்ளே பெருசாக ஒன்றும் இல்லை, ஒரே புத்தகம் தான் இருந்திருக்கு. அதுவும் பழைய கால புத்தகம் மாதிரி இருந்ததுனால அதை அப்படியே அங்கேயே வச்சுட்டு போயிட்டு திருப்பி குளிச்சுட்டு அந்த புத்தகத்தை எடுத்துட்டு அவன் வீட்டுக்கு போயிருக்கான். வீட்டுக்கு போயிட்டு எப்பயும் போல அவங்க அம்மா அப்பா கூட இருந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு நைட்டு படுத்து தூங்க சொல்லும்போது அப்ப அவன் காதுல ஒரு ஒலி விழுகுது. என்ன பாரு, என்ன ஓப்பன் பண்ணி படிச்சு பாரு, என்ன படின்னு அவனுக்கு தூக்கத்திலேயே கேக்குது. இத்தனை நாள் இல்லாம இது என்ன வினோத சத்தம் எங்கிருந்து வருது அப்படின்னு தூக்கத்துல இருந்து திடுக்கிட்டு எந்திரிச்ச கதிர் அங்க பார்க்க செல்லும் போது அவன் ரூம்ல அந்த புத்தகம் மின்ன ஆரம்பிக்குது. இவனுக்கு அதிர்ச்சியா இருந்தாலும் ஆர்வத்துல போய் அந்த புத்தகத்தை தொடறான். தொட்டு பார்க்க சொல்லும்போது அது ஒரு புதுவிதமான உணர்வு அவனுக்கு தெரியுது. புத்தகத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஹீட் அவன் கையில படுறத புரிஞ்சுக்கிட்ட அவன் புத்தகம் ஏதோ நம்ம கிட்ட சொல்ல வருது அப்படின்னு யோசிச்சான். அதை ஓப்பன் பண்ணி படிக்கலாங்க சொல்லும்போது அதை அவனால் ஓப்பன் பண்ணவே முடியல. ஓப்பன் பண்ண முடியலையே அப்படின்னு அவன் யோசிக்க சொல்லும்போது என்ன பண்ணா இந்த புத்தகம் ஓப்பன் பண்ணும் அப்படிங்கிற யோசனையிலேயே அவன் அப்படியே அவன் மெத்தையில படுத்துட்டு இருக்கான். அப்படியே தூங்கவும் ஆரம்பிச்சிட்டான். தூங்கிட்டு இருக்க சொல்லும்போது திருப்பியும் அந்த குரல், அந்த புத்தகத்தை ஓப்பன் பண்ணனா ஒரே ஒரு துளி ரத்தத்தை மட்டும் அந்த புத்தகத்தில் தடவு, கண்டிப்பாக அந்த புத்தகம் ஓப்பன் ஆகும். அது ஓப்பன் ஆக சொல்லும்போது உனக்கு ஆச்சரியமாகவும் இருக்கும். உன் வாழ்க்கையில் ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும். அதனால் நீ பெரிய பணக்காரனாக கூட ஆகலாம் அப்படின்னு அவன் ஆசையை தூண்டுது கனவுலையே. அவனும் இது கனவு தான் அப்படின்னு தூங்கிட்டே இருக்கான். திருப்பி 2வது முறையும் அதே மாதிரி அந்த குரல் சொல்லும்போது திடுக்கிட்டு எந்திரிக்கிறான். எந்திரிச்சிட்டு அந்த குரல் சொன்ன மாதிரியே செஞ்சு பார்க்கலாமா, அந்த குரல் சொன்ன மாதிரியே செஞ்சு பார்க்கலாமா அப்படின்னு அவன் மூளைக்குள்ள சிந்தனை ஓடிட்டே இருக்கு. சரி அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அந்த நேரத்திலே அவன் சட்டையில் இருந்த ஒரு பின்னூசியை எடுத்து ஆட்காட்டி விரலில் குத்தி அந்த புத்தகத்தில் வைக்கிறான். வச்சோன்னும் அந்த புத்தகம் திருப்பி ஜொலிக்க ஆரம்பிக்குது. தானாக ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆக சொல்லும்போது இவனுக்குள்ள சந்தோஷமாக இருக்குது. சந்தோஷமாக இருந்தாலும் இப்போ மொழி புரியலையேன்னு வெறுப்பில் அந்த புத்தகத்தை தூக்கி போடுறான். ஆனால் திருப்பி அவன்கிட்டயே அந்த புத்தகம் வந்து விழுகுது. புத்தகம் கிட்ட வந்து விழுகிறத பார்த்து இவன் கொஞ்சம் பயந்து போயிடுறான். இருந்தாலும் இப்போ அந்த புத்தகம் மொழி அவனுக்கு புரிகிற மாதிரி ஆரம்பிச்சதுனால படிக்க ஆரம்பிக்கிறான். மெய் மறந்து முழு புத்தகத்தையும் படிச்சுட்டு கடைசி பக்கத்தை படிக்கிறான். அதில் போட்டிருக்கிற மந்திரத்தையும் முழுசாக படித்து முடிச்சிட்டான். படித்து முடிய சொல்லும்போது அந்த புத்தகம் இங்கேயும் உருமாறி முதல்ல அரக்க மாதிரி மாறி ஆன்மாவா மாதிரி அவன் உடம்ப ஆக்கிரமிக்க ஆரம்பிச்சது. அப்போ அவனுக்குள்ளே இருந்து பேசிகிட்டு இருந்தது, இந்த உடலும் உன்னோட ஆன்மாவும் எனக்கு தான் சொந்தம். இதிலிருந்து உன்னால் தப்பிக்க முடியாது. அதை மீறி நீ தப்பிக்க நினச்சனா உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் என் உலகத்துக்கு கூப்பிட்டுட்டு போவேன், அதுவும் அழிச்சு தான் கூப்பிட்டுட்டு போவேன்னு சொல்லி அவனை பயமுறுத்தி வச்சிருக்கு. இது எல்லாமே அந்த பூசாரியோட தியானத்தில் தெரிஞ்சிருந்தோம். அவர் அதிர்ந்து கண்ணை திறந்து பார்க்குறாரு. நடந்த எல்லா விஷயமும் அவருக்கு புரிய ஆரம்பிக்குது. இந்த புத்தகம் எங்கிருந்து வந்தது அப்படிங்கிறத அவர் யோசிக்க சொல்லும்போது அதுக்கான விடை தெரியலனாலும் இப்போ அந்த புத்தகத்தை ஆற்றுல குளிக்க சொல்லும்போது அங்கிருந்து கதிர் தான் கொண்டுட்டு வந்து அவனுக்கு அவனே பிரச்சனையை தேடி இருக்கான். இப்போ அவன் தான் வயசானவனாக மாறி அந்த புத்தகத்தை கைமாற்றி இப்போ நவீன்கிட்ட கொடுத்துருக்கான். இப்போ நவீனும் இதே பிரச்சனையில் மாட்டியிருக்கான் அப்படின்னு அதை பூமிநாதன்ட்டையும் ஊர் தலைவர்கிட்டையும் சொல்கிறாரு பூசாரி. அவங்க அம்மா அப்பாவும் கேட்குறாங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு யாருக்குமே எதுவும் புரியாதப்போ பூசாரியே ஒரு விஷயத்த சொல்கிறாரு.
இப்போ அந்த கதிரையுமே நம்ம எப்படியோ ஒன்று கட்டுப்படுத்தி இதே கோவிலில் கூப்பிட்டுட்டு வந்து உக்கார வைக்கிறோம். உக்கார வச்சோம்னா அவனோட உடம்புல அவன் உடம்புல இருக்கிறது கிட்ட பேச ட்ரை பண்ணோம்னா அதுக்கான வழி நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ அவனை தேடி மட்டும் நம்ம கண்டுபிடிச்சி இந்த கோவிலுக்கு கூப்பிட்டுட்டு வரணும்னு சொல்கிறாரு பூசாரி. அதுக்கேற்ற மாதிரி பூமிநாதனும் சரின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கூடவே பக்கத்து ஊரான சாவடி சாலையில் தேடி பார்க்குறான். அவங்க வீட்டுக்கும் போய் தேடி பார்க்க சொல்லும்போது அவங்க அம்மா அப்பா எங்கே இருக்கானே தெரியலப்பா, அவனுக்கும் இதே பிரச்சனைங்கிறத சொல்கிறாங்க. அதனால் ஊர் முழுக்க தேடியும் கிடைக்கலங்கிறப்போ இப்போ கடைசியாக ஊரில் இருக்கிற ஆற்று பக்கம் போய் பார்த்தா அங்கே ஒரு புதர் மாதிரி இருக்கிற இடத்துல கூனி குறுக்கி படுத்துட்டு இருக்கான். அவனால் இப்போ எந்த வேலையுமே செய்ய முடியல. அந்த அளவுக்கு அவனோட உடல் மாற்றம் மாறி சக்தியை கொஞ்சம் கொஞ்சமாக உடம்புல இருந்து இழந்து அங்கேயே குளிரில் நடுங்கி படுத்துட்டு இருக்கிறத பார்த்த பூமிநாதன் மெதுவாக அவன் கிட்ட ஓடுறான். ஓட சொல்லும்போது இவன் கண்ணை முழிச்சு பார்த்து அவனை பக்கத்தில் வர வேணான்னு சொல்லுங்கன்னு கதறான். இருந்தாலும் பூமிநாதன் போய் அவனை தொட முயற்சிக்க சொல்லும்போது அவங்க அப்பா தடுத்து நிறுத்திடுறாரு. தடுத்து நிப்பாட்டி இப்போ அவர் முன்னாடி போய் அவன்கிட்ட பேச சொல்லும்போது அவன் அழுதுட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறான். இதுக்கு காரணம் நான் இல்லை, எனக்கே அறியாமல் இது எல்லாமே நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறான். இப்போ அவர் ஒன்றும் இல்லைப்பா, நீ என் கூட வா கோவிலுக்கு வந்தனா எல்லா பிரச்சனையுமே சரி பண்ணலான்னு எங்கள் ஊர் பூசாரி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது அவன் முகம் கொஞ்ச நேரத்தில் சந்தோஷமாகுது. ஆனால் இப்போ விகாரமாக மாற ஆரம்பிக்குது. என்னால் முடியாது, நான் வரமாட்டேன், நான் எதுக்கு உன் கூட வரணும் அப்படின்னு துள்ளி குதிக்க ஆரம்பிக்க சொல்லும்போது இவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்காரு. ஆனால் பூமிநாதன் தைரியமாக அவன் பக்கத்தில் வர அவன் பயப்பட ஆரம்பிக்கிறான். என் பக்கத்தில் நீ வராதன்னு கத்துறான். ஆனாலும் ஒரு ஆளை எப்படி அமுக்கணுங்கிற மாதிரி அவன் யோசிச்சு வச்சு பின்னாடி நின்று அவனோட கையை நல்லா இறுக்கமாக பிடிச்சிட்டு இப்போ குண்டுக்கட்டா அவன் ஒத்தாளாக தூக்கிட்டு அவங்க அப்பா கூட டூ வீலர்லேயே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி கோவிலுக்கு வந்துடுறாங்க. கோவிலுக்கு வந்தோம் அங்கே உக்கார வச்சு திருப்பினியும் கடவுள் அபிஷேகம் பண்ண தண்ணியை கதிர் மேலே பட சொல்லும் போது அவனும் எரிச்சலில் நவீன் மாதிரியே கத்த ஆரம்பிக்கிறான். இல்லை, என் மேலே ஊற்றாதீங்கன்னு அலற ஆரம்பிக்கிறான். இப்போ 2 பேரும் ஒன்று சேர்ந்ததுனால 2 பேருக்குள்ளேயும் இவன் மேலே தண்ணி பட்டாலும் சரி, இல்லை அவன் மேலே தண்ணி பட்டாலும் 2 பேருமே கதற ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இதை பார்த்து புரிஞ்சுக்கிட்ட பூசாரி அப்போது அந்த புத்தகத்தில் தான் எல்லா விஷயமும் இருக்குது. புத்தகம் இங்கே நம்மளை தேடி வரப்போகிறதில்ல, ஆனால் இவங்க உடம்புல இருக்கிற அந்த ஆத்மாவை கட்டுப்படுத்தினா அந்த புத்தகம் தானாக ஏதோ ஒரு வழியில் இங்கே வருங்கிறத யோசிக்கிறாரு. அதுக்கேற்ற மாதிரி போய் கடவுள்கிட்ட வேண்டிட்டு வந்து இவங்க முன்னாடி உக்காந்து என்ன நடந்தது ஏது அப்படின்னு கேட்குறாங்க. நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லும்போது நான் உங்ககிட்ட பேசலை, நீங்கள் மனுஷங்க, உங்கள் உடம்புல இருக்கிற அந்த ஆத்மா கிட்ட பேச ட்ரை பண்ணுறேன், நீங்கள் அமைதியாக இருங்கன்னு சொல்கிறாரு. அதுக்கேற்ற மாதிரி 1க்கு 3 தடவை கேட்ட சொல்லும்போது 4வது டைம் தான் கதிரோட உடம்புல அந்த புத்தகத்தில் இருக்கிற ஆத்மா வருது. அது இன்னும் கேட்டால் அதிர்ச்சியாக இருக்குது பூசாரிக்கு. அது ஆத்மாவே இல்லை, அது வேற உலகத்தை சேர்ந்த ஒரு டீமன் அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிக்குது. அந்த பூசாரிக்கிட்ட அந்த டீமன் பேசுது. நான் ஆர்த்தேலியாங்கிற பாதாள உலகத்திலிருந்து வரேன், என் பேர் க்ரோமார்க். நான் முதல்ல இவனை பிடிச்சது, இப்போ 2வது புத்தக வடிவில் மாறி அவனை பிடிச்சது. இது தொடருமே தவிர நான் இங்கிருந்து போக மாட்டேன். இன்னும் ஆட்கள் அதிகமாகி என் படையில் சேருவாங்களே தவிர இந்த உலகத்தை விட்டு என் உலகத்துக்கு நான் போக மாட்டேன். அங்கிருந்து நான் தப்பிச்சு வந்ததே பெரிய விஷயம். ஏன்னா நான் அங்கே பலவீனப்பட்டவன். அங்கிருந்து இங்கே தப்பிச்சு வந்த பிறகுதான் என்னோட சக்தியை எனக்கு முழுசா புரிய ஆரம்பிச்சது. இப்போ நீங்கள் என்னை இங்கிருந்து விரட்ட ட்ரை பண்ணீங்கன்னா இவங்க 2 பேர்த்தையும் என் உலகத்துக்கு அழைச்சிட்டு போயிடுவேன் அப்படின்னு பூசாரியை மிரட்ட சொல்லும்போது பூசாரி ஒரு நிமிஷம் சிரிச்சுட்டு, அது உன்னால் முடியாதில்ல, இவங்க 2 பேர்த்தையுமே நான் ஆயுள் முழுக்க இங்கேயே உக்கார வைக்க முடியும் நான் நினச்சேன்னா நீ இங்கே இந்த உலகத்துலேயும் உன்னோட வேலையை தொடர்ந்து செய்ய முடியாது, அப்புறம் புத்தகமாகவும் உருமாற முடியாது, என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்க சொல்லும்போது அந்த க்ரோமார்க் இப்போ ஆத்திரம் அடையிறான், எரிச்சல் அடையிறான். அப்போ இந்த பசங்களை நான் என் உலகத்துக்கு கூப்பிட்டுட்டு போனேன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லையான்னு கேட்க சொல்லும்போது அதுக்கு அந்த பூசாரி, அதுக்கு நான் கவலைப்பட மாட்டேன், அவங்க அப்பா அம்மா தான் கவலைப்படுவாங்க,
ரெண்டாவது என்ன அடுத்து வேற யாருக்கும் பரவாத மாதிரி என்னால தடுக்க முடியும்ல, அது என்னோட சந்தோஷம் பாக்கியம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு இன்னமும் அந்த குரோமார்க் தீவிரமடைகிறான், கதற ஆரம்பிக்கிறான். அவன் கத்த சொல்லும்போது சுத்தி அதிர ஆரம்பிக்குது. இதை பார்த்துட்டு இருக்கிற ஊர் தலைவர் பூமிநாதன், நவீனோட அம்மா அப்பா எல்லாம் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. நிலநடுக்கம் வர மாதிரி அவன் கத்துறான். நீ கத்தி எந்த பிரயோஜனமும் இல்லை. ஒன்று நீ இந்த உலகத்தை விட்டு உன் உலகத்துக்கு போ, இல்லாட்டி வேற எங்கேனா போ. இல்லை உனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது சொன்னா அதை நான் தரதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன். ஆனால் மனுஷனோட ஆத்மாவையோ மனுஷனையோ கேட்டனா அது கண்டிப்பா நான் தரமாட்டேன் அப்படிங்கிறத உறுதியா சொல்றாரு பூசாரி. இதுக்கு இந்த டீமன் ஒத்து வராம நான் இவங்க 2 பேர்த்த கூப்பிட்டுட்டு தான் போவேன் என் உலகத்துக்கு அப்படின்னு சொல்லும்போது, அது உன்னோட விருப்பம், நீ என்ன வேணாலும் பண்ணிக்க அப்படின்னு பூசாரியும் விடாப்படியா பேசுறதுனால இப்போ கொஞ்சம் இறங்கி வருது. அந்த ஆஸ்திரேலியா உலகத்தை சேர்ந்த டீமனான குரோமார்க் கொஞ்சம் இறங்கி வந்து, சரி அப்ப நான் இவனை மட்டுமாவது எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி எடுத்துக்கோ, ஆனா நீ இங்கிருந்து உன் உலகத்துக்குள்ள போய் ஆகணும். உன் உலகத்துக்கு போக சொல்லும்போது இவனை எப்படி கூப்பிட்டு போவ அப்படின்னு கேட்க சொல்லும்போது, நான் இவனோட ஆத்மாவை மட்டும் எடுத்துட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கும் நான் அலோவ் பண்ண மாட்டேன், நீ இங்கிருந்து தனியா தான் போகணும். இல்லை அப்படின்னு நீ சொன்னா இங்கேயே யார் கண்ணுக்கும் தெரியாம அலையிற மாதிரி உனக்கு கட்டுப்பாடவும் என்னால் முடியும், நான் என் கடவுளை கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த டீமனால எதுவுமே பேச முடியாம அமைதியாகுது, அடங்கியும் போகுது. இப்போ நீ அவங்க உடம்ப விட்டு வெளியில வந்து புத்தகமா மாறுற, இல்லைனா என்ன நடக்குங்கிறது உனக்கே தெரியும் அப்படிங்கிறத சொல்றாரு பூசாரி. அதுக்கேற்ற மாதிரி நவீனோட உடம்புல இருந்தும் கதிரோட உடம்புல இருந்தும் மெதுவா வெளியில வந்து அதே புத்தகமா மாறுது. புத்தகமா மாற சொல்லும்போது அது சொல்லிட்டே புத்தகமா மாறுது. இப்ப இல்லைனாலும் திரும்பி இந்த உலகத்தை நான் ஆக்கிரமிக்க ஆரம்பிப்பேன். அப்போ உன்ன மாதிரி எவ்வளவு பெரிய சக்தியா இருந்தாலும் அதை கட்டுக்குள்ள கொண்டு வர்ற அளவுக்கு நான் வளருவேன் அப்படின்னு சபதம் எடுத்துட்டே புத்தகமா மாறுது. இத ஊர் தலைவில இருந்து பூமிநாதன் எல்லாருமே பயத்தோட ஆச்சரியமா பாக்குறாங்க. மெதுவா புத்தகமா மாறுது. புத்தகமா மாறி முடிச்ச அந்த புத்தகத்தை டக்குன்னு ஒரு மஞ்சள் துணியை போட்டு மூடி கையில எடுக்கிறாரு பூசாரி. எடுத்தோம் ஊர் தலைவர்கிட்ட இதே கோவில்ல ஒரு 6-8 பெரிய குழியா தோண்டி அதுக்குள்ள போட்டு புதைச்சி இது மேலேயே நம்மளுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு சக்தி வாய்ந்த கடவுளை பிரதிஷ்டை பண்ணிட்டோம்னா இந்த பிரச்சனை வேற எங்கேயுமே போகாது. இதை நீங்க தான் செஞ்சு முடிக்கணும். ஆனா இந்த புத்தகம் இங்கே இருக்கட்டும், அதுக்கேற்ற வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே ஆளுக்கு ஒரு வேலையா பார்த்து 6-8ங்கிற அளவுல ஒரு குழியை தோண்டி அந்த புத்தகத்தை உள்ள வைக்கிறாங்க. உள்ள வைக்க சொல்லும்போது அந்த ஊரே இருட்டடிக்க ஆரம்பிக்குது, இடி இடிக்க ஆரம்பிக்குது, மழை பெய்ய ஆரம்பிக்குது. இது எல்லாமே இவங்களுக்கு தடங்களா இருந்தாலும் அந்த கோவில்ல இருக்கிற கடவுள் அவங்களுக்கு பக்கத்துணையா இருந்து அந்த விஷயத்தை எல்லாத்தையுமே முடிக்கிறாங்க. ஊர்ல அவ்வளோ அமானுஷங்கள் சுத்திட்டு இருந்த எல்லாமே இப்போ அமைதியாக ஆரம்பிக்குது. அந்த இருள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாறி வெளிச்சமாக ஆரம்பிக்குது. இப்போ வயசான தோற்றத்துல இருந்த இவங்க 2 பேருமே அவங்க உடல் எரிச்சல் கம்மியாகி நார்மலாக ஆரம்பிக்கிறாங்க. ஆனா வயசான தோற்றத்திலே தான் இருக்காங்க. மெதுவா பூசாரி அவங்கள பார்த்து, இனி உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காதுப்பா, பயப்படாதீங்க. உங்களோட தோற்றம் ஏன் இப்படி இருக்குங்கிறது எனக்கு தெரியல, ஆனா அதுவும் சரியாயிடுங்கிறது தான் நான் நம்புறேன். பயப்படாதீங்க, உங்களுக்கு எல்லாமே இனி நல்லதா நடக்கும் அப்படிங்கிறத சொல்றாரு. இப்ப நவீன் அவங்க அப்பாவையும் பார்த்து அழ ஆரம்பிக்கிறான். பூமிநாதன் தட்டி கொடுத்து, பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுடா, இதுக்கு மேல எதுவும் இருக்காது, பயப்படாது அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்ச நாள்ல பூமிநாதனும் நவீனை பார்க்க வர சொல்லும்போது நவீன் கொஞ்சம் கொஞ்சமா பழைய நிலைமைக்கு மாறிட்டு வரான். பக்கத்து ஊரான சாவடி சாலையில கதிரை பார்க்க சொல்லும் போதும் அவனும் பழைய நிலைமைக்கு மாறி அவங்க அம்மா அப்பா கூடவே இருந்து அவங்களுக்கு தேவையான உதவியை பண்ண ஆரம்பிச்சிட்டான். இப்படியா இந்த கதை முடிவுக்கு வருது ஃப்ரெண்ட்ஸ். இந்த கதையோட கருத்தை சொல்லுங்க. இந்த கதை உங்களுக்கு என்ன மாதிரியான உணர்வை கொடுத்துச்சு அப்படிங்கிறத மறக்காம சொல்லுங்க. மேலும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற புதிய கதைகளை, புது கதைன்னு சொல்ல மாட்டேன், எனக்கு தோன்ற கதையை சொல்றேன் எழுதி. இந்த மாதிரி கதைகளை கேட்கறதுக்கு நம்ம ஹாரர் டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. கதையை இன்னும் என்ன மாதிரி சொல்லலாம், எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணுங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க.
அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் GK ஸ்டோரி டெல்லர். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.